இந்தா இந்த மாத்திரை போட்டுக்கோ. யசோதம்மா எனக்கு இது வேண்டாம். அன்னைக்கு டாடி ஏதோ குடிக்க கொடுத்தாரே அது கொடுங்க. அதை குடிச்சது உடம்பு வலியெல்லாம் பறந்து போச்சு. மதர் இண்டியா மருந்து அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பிராந்தி இதுல சேர்த்து கொடு. சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பழகிக்கிட்டா. அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. முதல்ல நீ இதை சாப்பிடு. இந்தா. யசோதாமா நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன்ல, இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. எனக்கு டாடிய பார்க்கணும் போல இருக்கு. வாசுவ விட்டு தூரமா போயிடு. நீயும் உன் பொண்ணும் அவன் கிட்ட வரவே கூடாது. அவர் வெளியே போயிருக்காரு. வெளில போயிருக்காரா? அப்ப அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவர் வெளியூருக்கு போயிருக்காரு சிம்ரன். அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு போயிட்டாரு? ஏன்னா அவர் உன்னோட டாடி இல்ல. இல்ல யசோதாமா, அவரு என்னோட டாடி தான். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உங்க டாடி உன்னை ஆசையா என்னன்னு கூப்பிடுவாரு? டார்லிங். ஆனா இந்த வாசு உன்னை என்னன்னு கூப்பிடுறாரு? குட்டி குட்டி. அத்தை ஒரு சூப்பர் டீ போடுங்க. போட்டுட்டா போச்சு. அத்தை நான் கூப்பிட்டா எதுக்கு அப்படி கூப்பிட்டா? ஏதோ வாய் தவறி கூப்பிட்டுருப்பான். இந்தாங்க அண்ணன் கொடுக்க சொன்னாரு. பாப்பாக்கு பிடிக்கணும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அவ ஏற்கனவே சாப்பிட்டுட்டா. இப்ப இதை அவளுக்கு கொடுக்க வேண்டாம். பாருடா ஏதாவது தேவைப்படும் போது எங்க அண்ணனோட நினைப்பு வருமா என்ன? கவலைப்படாதீங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல விட, நான் எடுத்துட்டு போறேன். உங்க அம்மா சொல்றதா நீ கேட்கணும். இப்ப நான் இதை கொடுத்துட்டு போனேன், உங்க அம்மா என்ன சபிச்சிருவாங்க. அப்புறம் நான் சாப்பிடுறது ஜீரணமாகாது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எங்க டாடி எங்க? வீட்டுலதான் இருப்பாரு. வேற எங்க போவாரு? அங்க இல்லன்னா குடோனுக்கு போவாரு. பக்கத்துலதான் இருக்கு. வீட்டுல இல்லாத நேரம் அங்கதான் இருப்பாரு. யசோதாம்மா நீங்க ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஒரு நிமிஷம். ஏன் இப்படி தேடி வந்து எங்க 2 பேரையும் தொல்லை பண்றீங்க? சரிம்மா ஜிம்ரன், நான் கிளம்புறேன். உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. டென்ஷனா இருக்காங்க, நல்லா ஹெட் மசாஜ் பண்ணு. டீ வேண்டாம், கேன்சல். நீ முதல்ல அதை எழுதி முடி. நான் இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வரேன். யசோதாம்மா எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஏன் எங்க 2 பேரையும் இப்படி தொல்லை பண்றீங்களாமா? இது உனக்கு தேவையா? உன்னை பார்த்து ஒருத்தி. டேய், அவங்க சொன்னது உனக்கு இல்லடா, எனக்கு. அது எப்படி அவ என்ன பார்த்து அப்படி கேட்கலாம்? வீடு தேடி போனவனை பார்த்து ஏன் எங்களை இப்படி தொந்தரவு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாம் தலையெழுத்து. இந்த பொண்ணுங்களால மட்டும் எப்படி இப்படி நடந்துக்க முடியுதுன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், அப்படியே செம கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அப்படியே கேட்டுட்டு வந்துட்டேன்.
ராணிய மட்டும் தான் எய்ம் பண்ணி அடிப்பீங்களோ? அந்த மேடம் வந்ததுல இருந்து உன் போக்கே சரியில்லப்பா. டார்லிங் டம்பக்கு டார்லிங். அண்ணா கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்ப உள்ள கூட்டிட்டு வா. வாங்க வாங்க. கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணே, இந்த பையன் தினமும் என் பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேனே, ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். என் பொண்ணையும் விட மாட்டேங்கிறான். சார் தான் அவன் கையை உடைச்சாரா? இல்லீங்க, என் பொண்ணு தினமும் வீட்டுக்கு வரும்போது 4-5 பேர் வம்பு பண்ணுவாங்க. அவங்க தான் இவன் கையையும் உடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அதை ஏன கேக்குறீங்க? இவன் அவங்கள ஒருத்தன் தான். ஏ பொண்ணு, இவன் உன்னை தொந்தரவு பண்றானா? ஆமா, இருந்தாலும் ஐம் சாரிண்ணே. இவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் பின்னாடி போக மாட்டேனே. ஆனா நான் இவளை மனசார நேசிக்கிறேன். நான் பொய் சொல்லல, அங்கிள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஏய் ஏய், என்ன அங்கிள் அவசரப்படாதீங்க. இவளோட பாதுகாப்புக்காக தான் நான் பின்னாடியே போறேனே. ஏய், நான் உன்கிட்ட பாதுகாப்பு வேணும்னு கேட்டனா? உன்னை அடிச்சவன் பாலா கிட்ட சொல்லு, இவன் பாத்துப்பான். சரிங்கண்ணே. நம்ம சார் இந்த விஷயத்துல இனி தலையிடவே கூடாது. தான் பொண்ண பத்திரமா பாத்துக்க முடியாத ஆளுக்கெல்லாம் உன்னை தடுக்க தகுதி. என்னண்ணே இது? நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவர் என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு. இது காதல், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அங்கிள். ஆனா கூடிய சீக்கிரமா உங்க பொண்ணு என்னோட காதலை புரிஞ்சு பாப்பாருங்க. ஏய், இதுக்கு மேல நீ பேசாத. பையன் பக்கம் தானே நியாயம் இருக்கு. ஏய், முடிஞ்சது, கிளம்புங்க. அடடா மழடா அட மழடா, அடடா மழடா அட மழடா. ஐயோ ஐயோ, விடு விடு விடு, வலிக்குது. என்னது? 2 வருஷத்துக்கு முன்னாடி வாசு பேர்ல பேங்க் அக்கவுண்டே இல்லையா? நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு தானே சொல்றீங்க? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாசுவோட பேர்ல எந்த ஃபைலும் இல்ல, பேங்க் அக்கவுண்ட் கூட இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே புரியலையே. ஒரு நிமிஷம். இன்னைக்கு ராக்கி. நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எல்லா விஷயத்திலயும் நீங்க தான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு ராக்கி கட்டணும்னு நினைக்கிறேன். தாராளமா. இதுக்கெல்லாம் கேட்கணுமா? வாமா. இது எதுக்கு புதுசா ஒரு கதைய ஆரம்பிக்கிறீங்க? இல்ல, இங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இருக்க போறீங்க. அப்புறம் எங்க இருந்து நம்ம பார்க்க போறோம் இல்ல? அதனாலதான் இதெல்லாம் பண்றேன். எங்களோட உறவு இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இது ஒண்ணுதான் குறைச்சல், வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்றா. தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. போய் ஏதாவது ஸ்வீட் கொண்டு வா. சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. போய் எடுத்துக்கிட்டு வா. தப்பா எடுத்துக்காதம்மா. இப்போதைக்கு வீட்டுல வேற எந்த ஸ்வீட்டுமே இல்ல. இதெல்லாம் வேண்டாம். நான் இதுக்காக ராக்கி கட்டல.
இது வரைக்கும் நீங்க எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதுவே எனக்கு போதும். உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கிறேம்மா. அதுக்காக கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன். இது என்னடா புது கதை? அப்படியே அன்னைக்கு நான் சொல்லியிருந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் அட்ரஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். அங்க போய் நதியாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு விசாரிக்கணும். அந்த இடம் ஹைவேல தான் இருக்கு. பஸ்ல போனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். கரெக்டா இந்த பஸ் தானே? சரி சரி. வாசனே வணக்கம்ண்ணே. நீங்க என்ன பஸ்ல? என்ன பஸ் உண்டான? என்னடா இந்த பக்கம்? வணக்கம் வணக்கம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், அப்புறம் வாசனை கோச்சுக்க போறாரு. வாசனை வணக்கங்கண்ணே. வணக்கண்ணே. வந்தப்பவே நான் உங்ககிட்ட டிக்கெட் கேட்டேன். பாருங்க, கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. என்ன, முதல்ல வாசனை சொன்ன இடத்துக்கு தான் இந்த பஸ் போகும், புரியுதா? அண்ணா எங்கன்னு போனோம்? என்ன பண்றீங்க? என்னது இது? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மத்தவங்கள மாதிரி பயந்து இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுவேன்னு நினைக்காதீங்க. முதல்ல நான் கேட்ட இடத்துக்கு எனக்கு டிக்கெட்டை கொடுங்க. மத்தவங்கள பார்த்து பயப்படுறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. டிக்கெட் கொடுங்க. சரிங்கண்ணே. இந்தாங்க மேடம். அதே டிக்கெட் நமக்கும் ஒண்ணு போடுங்க. சரிண்ணே. இந்தாங்கண்ணே. அப்புறமா பணம் வாங்கிக்கோ. டிரைவர், நேரா ஹைவே ரோட்டுக்கு போ. சீக்கிரம் போ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. வாங்க மேடம். நீங்க என்ன இங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். என்ன விஷயம்? அது ஒரு முக்கியமான வேலை. தள்ளு தள்ளு தள்ளு. அடங்கு, லைன்ல நில்லுங்க, வாங்க. அது வந்து மத்தவங்கள மிரட்டி உரட்டி முன்னாடி போறது நியாயப்படி தப்பு. அதனால நானும் லைன்ல வரேன். போங்க போங்க போங்க, போய் வேலை பாருங்க, கவனிக்க போங்க.
ஏய் நீ நாளைக்கு வா, நீ வெளியே வெயிட் பண்ணு. நீ கிளம்பு கிளம்பு, நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வா, போ. நீயும் போப்பா. ஆக்சுவலி நதியாங்கிறவங்கள பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்கதான் இதே அட்ரஸ்ல இருந்துதான் நான் கேள்விப்பட்டு வந்தேன். ப்ளீஸ் இவங்கள பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பாருங்களேன். நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கா? ஆ, ஏன் வர முடியாதா? அப்ப இன்னொரு நாள் வாங்க. கிளம்புங்க மேடம். ஏன் இன்னைக்கு என்ன நல்ல நாள் இல்லையா? யாரு முடியாதுன்னு சொன்னது? இந்த பேர்ல குடோன் ரோடு ஏரியால கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. என்னது? ஆமா. இந்த பேர்ல குடோன் ரோடு ஏரியால கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. என்னது? உங்களுக்கு யார பத்தி தெரியணும்? நீங்க பேசாம எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் மேடம். நிறைய டைம் எடுக்கும். அப்ப உடனே பண்ணி கொடு. தாராளமா பண்ணிடலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் மறுபடியும் நாளைக்கு வரேன். நாளைக்குள்ள முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிடும் மேடம். தேங்க்யூ. அண்ணா நீங்க உட்காருங்க. ஒரு டீ எடுத்துடா. சொட்ட வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறீங்களான்னு செக் பண்ணதான் வந்தேன். நீ வேலையை பார். அதுக்குள்ள மதுரண்டி எங்க காணாம போயிட்டாங்க? நீ இங்க என்ன பண்ற? உனக்கு என்ன வந்தது? வாசு கிட்ட எதுக்கும் உதவின்னு போய் நிக்காத. இது வரைக்கும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன். இப்ப உன்னை என் விரோதியா நினைக்கிற அளவுக்கு பண்ணிடாத. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. வணக்கண்ணே. கொடுங்கண்ணே, நான் கட் பண்ணி தரேன். அப்படி என்னண்ணே அது? உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்குவேனா? புடியா? என்னங்கண்ணே? நான் கேட்காம வேற யார் கேப்பா? நீ எதுக்கு அவ பின்னாடி சுத்துற? அவதான் உன்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போறால. நீ உதவியே பண்ண வேண்டாங்கறா. அது உனக்கு புரியல? ஏன் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க? தனி ஆளா இந்த உலகத்துல போராடுறதும் எல்லா கஷ்டத்தையும் சமாளிக்கிறதும் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. என் மோகன் கிட்ட இருந்து இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அவரை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவர் இப்ப உயிரோட எங்க கூட இல்லைங்கிற உண்மையையும் மீறி ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என் கூட இருக்கிற மாதிரி உணர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட இருந்துதான் இந்த அளவுக்கு ஒருத்தரை நேசிக்கவும் கத்துக்கிட்டேன். இத பாரு வாசு, அவ கல்யாணம் ஆனவ. அவளுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா. வாசு, இப்படியே போயிட்டு இருந்தனா ஊர்ல இருக்கவங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க. யாரும் பயப்பட மாட்டாங்க. நான் பாட்டுக்கு பேசுறேன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அடுத்த தடவை நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன் உங்க பையன் வாசு கிட்ட போய் சொல்லுங்க. நான் யாரையும் ஃபாலோ பண்ணிட்டும் போல, யார்கிட்டயும் ஹெல்ப் பண்ணும் கேட்கல. எல்லாம் உங்க வாசுவா தான் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு உடம்பு முடியாம இருந்தப்ப அவளை காப்பாத்தாரு. அதனால அவர் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை அவர் தப்பா எடுத்துக்கிட்டு எங்க வாழ்க்கையில அவருக்கு ஒரு இடம் கொடுப்போம்னு அவர் நினைச்சிடக்கூடாது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்களும் ஒரு பொம்பளை தான். ஒரு பொண்ணுக்கு மான மரியாதை தான் எல்லாமே.
அதுக்கு ஒரு சோதனைன்னு வந்தா அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த மாதிரி மறுபடியும் ஒரு நிலைமை வந்தா இந்த தடவை மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். மீனா மோகனுக்கு தான் சொந்தம். அதை என்னைக்கும் மாத்த முடியாது.